நான் 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேங்க. நல்லா கழுவிட்டு தான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இன்றைக்கி நம்ம சிக்கன் வறுவலுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். தக்காளி, இஞ்சி, பூண்டு பொடி எல்லாம் எடுத்துருக்கேங்க. மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, சிக்கன் பொடி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேங்க, போய் பாருங்கள். கரம் மசாலா பொடி நான் போட்டிருக்கேன், மஞ்சள் தூள். இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் தக்காளியை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இதில் கலருக்காக 2 காஷ்மீர் வத்தல் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம 2 நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா சட்டி சூட்டிலே நமக்கு அதிலே பொடி நமக்கு வதங்கிடும். அப்போ இதிலே நம்ம கூட வச்சுட்டு ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பொடிக்கு நம்ம தீ வச்சு வதக்கணும்னு வேண்டாம். இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கட்டும், ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாங்க. மசாலாவும் அரைச்சி எடுத்தாச்சு. இதில் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு முட்டை எடுத்துருக்கீங்க, அதில் நம்ம வெள்ளை. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் தடவி கொடுத்தாச்சுங்க. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா. இப்போ இதில் நான் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி, சோம்பு எடுத்திருக்கேன், சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் தடவி எடுத்தாச்சுங்க. நான் எப்பயுமே சொல்கிறதாங்க, உங்களுக்கு டைம் இருந்தால் எவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா சிக்கனை ஊற வச்சு எடுத்து நீங்கள் வறுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மசாலா ஒட்டி பிடிச்சி டேஸ்ட்டும் அதில் எடுத்து கொடுக்குங்க. சாப்பிடும்போது சிக்கன் வறுத்து இதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி சிக்கன் சூப்பராக இருக்கும். மசாலா உதிரவே உதிராது. உங்களுக்கு இப்படி ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி சிக்கன் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் எடுத்தாலும் முன்ன கூட நீங்கள் சமையல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியேவும் நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ சிக்கன்லாம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு 3 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நீங்கள் எவ்வளோ நேரம் சிக்கன் ஊறுதோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு மசாலா உதிரவும் உதிராது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சிக்கனு. நீங்கள் இப்போ ஒரு அவசரமாக இருந்தால் 1/2 மணி நேரத்தில் வச்சுக்கலாம். டைம் இருந்தால் நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் வச்சு வறுத்துக்குங்க. ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு மூடி வச்சுருங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது வறுக்கணும் சாப்பாட்டில் டயத்தில் நீங்கள் வறுத்தீங்கனாக்கா சூப்பராக இருக்குங்க. இல்லை எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் சிக்கனை வறுக்கணும். நீங்கள் எல்லாமே இதை சமையல், ரசம் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி சிக்கன் மசாலா தடவி ஃபஸ்ட்டே வச்சுட்டு நீங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு நீங்கள் வறுக்கும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரிலாம் மசாலா தடவி சிக்கன் வறுத்து கொடுத்தீங்களாக்கா உங்களை பாராட்டாதவங்க கூட பாராட்டுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலெல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம மசாலாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ சிக்கனை வறுத்து எடுத்துக்கலாங்க. உடனே திருப்ப வேண்டாம், 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதை நம்ம சிக்கனை திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் நமக்கு வேகட்டும். இப்போ நம்ம சிக்கன் வறுவல் ரெடி ஆச்சுங்க. இப்போ இதை எடுத்துக்கிறலாம். இருக்கிறதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சிக்கன் வறுவல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் மசாலா தடவி வறுத்து கொடுத்தீங்கன்னாக்கா பாராட்டாதவங்க கூட பாராட்டுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி
செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.